Good morning. Morning, brother. திருப்பலியானது நம்மிடமாகவே ஜோயல் சோதரனுடைய பர்த்டே இருக்காங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் மேரி ஸ்டெல்லா, ஹாப்பி பர்த்டே. சுந்தர் இருக்காரா? இந்த ஹாப்பி பர்த்டே. மரித்த ஜான் ஜோசப் தேவராஜ் டேல் ஷெப்பர்ட் அவருடைய ஆண்களுக்காக இந்த திருப்பலியை கொண்டாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய வரையறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா விலங்குகளிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உடைய ஒரே திருமண் வழியாக சாவு வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியார் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு வித்தட அருள்வீராக. உம்முடைய தூய ஆவின் ஒன்றிப்பில் நான் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். கல்வியானது மறித்த அந்தோலத்துக்காக ஜபிக்கப்படுகின்றது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசம். கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதர்களையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுருவை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வேப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றோலோ இவரை நடத்த செய்திருந்தது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவர் புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையானவரை மறுதளித்து கொடையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வு கூற்றானவரை நீங்கள் கொஞ்சிவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இருந்து அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் இருக்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலியுறுத்தியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல்நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியை துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவரும் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிரளிக்கும் காலத்தை அருளை உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். நேற்றுமடைந்த இயேசுவும் யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை பின்னுடன் இருக்க வேண்டும். பழங்காலத்து இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினர் தோன்று செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாதவாறு எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோல்வி செய்து முதன் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் மறுபார்த்து நன்றி. பதிலுரை பாடல் பண்ணவே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறர்களில் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாக மத்திய சற்று சிறியவர் ஆக்கியுள்ளார். மாற்றி
ஆட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாது சுற்றியுள்ளார். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளுமடி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு நேர்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடல் மீது செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளார். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு நேர்மையாய் விளங்குகின்றது. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு அறந்த கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? என் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்கள். இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்கள் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாக்கி இருந்தார்கள். அப்போது அவர் அவரிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்றார். அப்போது மறைநூல் புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெஸ்ஸியா துன்புற்று இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது, பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்னும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இங்க இருக்கவங்க யாராவது ஆவியை பார்த்துருக்கீங்களா? உண்மையை பார்த்ததில்ல இல்லைங்க? ஆவியை பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட பார்த்து வீட்டுக்கிட்ட பாட்டுக்கிறது. வீட்டு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? வீட்டு பக்கத்துலலாம் பார்க்காதீங்க. நீங்கள் மிரரில் பாருங்க. மிரரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆவி எங்கே இருக்கு தானே. சரி, உண்மையிலேயே ஆவி இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இருக்குன்னு சொல்லுவோம். எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே இருக்குங்க. யாரும் ஆவியை பார்த்துருக்கீங்களா? நம்ம கேட்டிருப்பீங்க, இங்கே பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னு. கிறிஸ்துவன் நம்மளே ஆவி என்றது என்ன
இது காற்று இருக்குது, அது வந்து ஆவின்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவின்னு கூட நம்ம சொல்கிறோம். கடவுளுக்கு வந்து உடல் கிடையாதுனால ஒரு பரிசுத்த ஆவின்னு சொல்லலாம். அது பரிசுத்த ஆவி. என்னுடைய நற்செய்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு முன் வந்து அவர்களுக்கு வந்து அந்த காட்சி கொடுத்தார். அவர் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து இது ஒரு ஆவி அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அப்போ அவர்கள் பார்த்து அவர் சொல்கிறார், பாரு இதுக்கு வந்து என்ன சொல்றது, என் கைகள் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எல்லையும் சதையும் இருப்பதை காண்பீர்கள், இவை ஆவிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வதந்தி வந்து கிளப்புறாங்க. சில நேரத்தில் வந்து இந்த பேய் மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சொல்லது, பேய் மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒரு சொல்லது. ஆனால் உண்மையிலேயே எங்கேயுமே வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆவி வந்து எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி கடவுளுக்கு ரொம்ப கிளியராக சொல்றது, எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்கள், இவை ஆவிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதாவது உலகத்தில் வந்து இந்த ஃபிசிக்கலாக ஒரு பேய் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்துருப்பீங்களா, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆள் மாதிரி ஒரு பேய் மாதிரி பூதம் வந்து ஏதோ பிடிக்கிறது பண்ணுறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது ரொம்ப தெளிவாக கிறிஸ்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து ஒரு முறை நாங்கள் ஜாலியில் வந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அது தேவகுமார் பிரதராக அது சுசைநாதன் வந்து பாரிஸ் கிறிஸ்துனாங்க. அப்போது ஒரு நாள் அவருக்கு யாரோ ஒரு ஃபாதர் வந்து மாஸ் வைக்கிறதுக்கு வந்தார். மாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு பொண்ணு பயங்கர அப்படியே பேய் வந்த மாதிரி ஆடுது பாடுது, 4 பேர் குடிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அது வந்து உள்ள கத்துது, கூச்சல் போடுது, எதோ திட்டுது, என்னென்ன பண்ணுறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பப்போ எங்கள் பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்க. அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, வந்துட்டு பெரிய ஜோராக ஒரு ஜபம் செஞ்சுட்டு தீர்த்தத்தை போட்டு இருக்காரு. அது அப்படியே காம்டவுன் ஆகிடுச்சு, சரியாக போயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், எனக்கு அது இது உண்மையாக இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் வந்து லாட்டினில் ஆஃப் ஆக சொன்னேன், பல்லோருக்காரு லாட்டினில் சொன்னேன், கொஞ்சம் ஜோராக சொன்னேன். கிறிஸ்துவர்களே, சில நேரத்தில் வந்து சில ஜனங்கள் வந்து சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது உண்மையாகவே இருக்காது. இன்று வந்து தெளிவாக ஆண்டவர் இயேசு வந்து ஆவி வந்து அதுக்கு வந்து சிதையும் கிடையாது, எலும்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து தாட்ஸ், ஆவின்றது ஒரு தாட், அதாவது நம்ம சிந்திக்கிறோம், சிலது தவறான சில விஷயம் சிந்தனைகள்லாம், அது வந்து ஒரு என்னது ஒரு ஈவில் தாட்ஸ் நம்மகிட்ட வர்றதுனால நம்ம தான் வந்து ஈவில் ஆக்ட் பண்ணுறோம். நம்முடைய சிந்தனைனால, நம்ம செயல்னால தான் நம்ம வந்து தவறுகள் செய்யறது, அதுதான் ஈவில் செயல். நம்மளுக்குள்ள அந்த வெளியே வரது தான் ஈவில் செயல். ஏதோ வந்து ஒரு ஃபிசிக்கலாக வெளியில் வந்து நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு தெளிவு தருவதற்காக அதை சொல்ல வரேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக இந்த நற்செய்தி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து கடைசியில் இந்த வார்த்தையை சொல்கிறார், மனமார்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று என்னும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் அப்படின்னு அப்போஸ்தலருக்கு வந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களாக ஆவதற்கு வந்து இந்த அப்போஸ்தலர்கள் தான் சாட்சிகள். ஏன்னால் அவர்கள் வந்து உண்மையாகவே ஆண்டவரை பார்த்தார்கள். முதல் வந்து ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர்களும் வந்து இது வந்து ஒரு ஆவியை தான் நினைச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெளிப்படுத்துறாங்க, நான் ஆவி இல்லை, பாரு எனக்கு எலும்பும் சதையும் இருக்கு, ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேக வச்ச ஒரு மீனை வந்து கொடுக்கும் பொழுது அவர் சாப்பிட்றது, உட்கார்ந்து சாப்பிட்றாரு. அப்போது உண்மையாகவே ஆண்டவர் வந்து உயிர் தெரிந்திருக்கிறாங்கிறது இதில் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாரு. ஏனெனில் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வந்து ஜீசஸ் வந்து உயிர் தெளிந்தார், எப்படி ரிசர்வேஷன் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சில கிறிஸ்தவர்களையும் வந்து நம்பாத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளை வந்து தெரிந்து கொள்வதற்கு வந்து விசுவாசம் தான் காரணம். நீங்கள் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் வந்து கடவுளுடைய அனுபவம் கிடைக்கும். விசுவாசம் இல்லாதவர்கள் வந்து கடவுள் காட்சி வந்து கொடுக்க மாட்டாங்க. விசுவாசம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கடவுள் வந்து தண்ணியை அவர்கள் வெளிப்படுத்துவார். அதுதான் இறை ஆட்சி, இதுதான் இறை ஆசீர்வாதம். அதனால நம்ம எப்பொழுதுமே வந்து விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு வந்து அவருடைய வார்த்தை மூலியமாகவும்
அவருடைய வசனத்தை நம்மளுக்கு தெளிப்படுத்துவார் மற்றும் நம்மளுக்கு அந்த அனுபவம் கொடுப்பார். கிறிஸ்துவனுடைய இன்று விசேஷமாக கடவுள் எங்கே வளர்கிறோம், எங்கே இருக்கிறோம், அமைதி உண்டாகுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அவங்க அப்போஸ்தலர்கள்லாம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. நான் வழியில் போகும்போது பார்த்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணும் பொழுது, ஆண்டவர் சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொள்கிற போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாங்க அப்படின்னு சொன்னார். முதல் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் வரும் பொழுது உங்களுக்கு அமைதி உண்டாகுன்னு சொன்னார். அப்போது கடவுளுடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அந்த அமைதி. இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, தெளிவாக நம்ம தெரிஞ்சது. உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்குன்னா அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் அந்த குழப்பம், பிரச்சனை, கடன், அந்த ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அப்போது கடவுளுடைய பிரசன்னம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம எப்பொழுதுமே அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படணும். அதாவது கடவுள் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படணும். கடவுள் எப்போதுமே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க நம்மளோடு இருக்கிறதுக்கு. அது நம்ம எங்கே ரொம்ப தெளிவான அன்பியத்தில் தான் கடவுள் எங்கே கூட்டமாக இருக்கிறாங்களோ, அவருடைய பேரில் ஒன்றா சேர்க்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருப்பார். அதனால இந்த திருவிழா நாம் சொல்லிப்போம். இறைவா, நம்முடைய திருச்சபையில், நம்முடைய டயசிஸில், நம்முடைய குடும்பத்தில், ஏன் என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய அமைதியும் எப்பொழுதுமே எங்களுக்கு நம்ம நிறைவாக இருக்க ஆசீர்வாதம் தரும்படி இந்த திருவிழா மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பாசமகிழ்ச்சியில் அக்களிப்பும் நாங்களே பலிபொருளை உமக்கு கொடுக்கின்றோம். இவற்றும் திருவையிலே தான் முறையில் புதுப்பிப்பு அழைத்து வெள்ளம் வளமை பெறுகிறார்கள். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி
சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே மெய்யாகவே தூயவர் தூய்மனித்துக்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தி காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாகியவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கடித்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரல் கழித்து கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவனமே இருவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பலன்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உம் ஊழியர்களை தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாளர் கொண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையாளர்களும் உமது திருவில் நம்பின் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனித அன்னையோடும் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை புகழ்ந்தேதும் நம்முட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பதால் பயிற்சி பெற்று நாம் என்ன சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமனிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்று செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவை நம்பிக்கைக்கு நோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயிர்கிறோம்.
இரணின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இரணின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இரணின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மறி விருது கலகை பெற்று அவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செல்வமே என்னில் வாழுமே, நாளுமே எங்கள் ஜீவன் கலந்தாய் வாழுமே.
மன்றாடுவோமாக. இறைவாவு திருவை என்றும் கனியுடன் காத்திரணும். இவ்வாறு பாஸ்கமர நிகழ்வில் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராக